அந்த முதலைவாயன் ஆதவர் இருக்கார் இல்லையா, அந்த ஆளு சட்டமன்றத்தில் ஒரு விளக்கு ஒன்று கொடுத்தாரு, அதை கேளுங்க. இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர, இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதனால இந்த தவறான தகவல்களை அவைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டும் சொல்கிறேன். மித்த எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய பதிலறிவில் நான் தெரிவிக்கிறேன். இதுல என்ன சொல்றாரு, எங்களுடைய தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் எளிமையானவர். அவரை எளிமைதான் ஊருக்கே தெரியுமே, எந்த அளவுக்கு சொகுசா வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு. பிரச்சாரத்துக்கு வெறும் 18 நாள் மட்டுமே வந்த, ஏறக்குறைய 30 நாட்கள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ண, எல்லா பிரச்சாரம் ஃபிளைட்ல வந்து போன ஒரே நபர் அவர் தான். சொகுசா ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த இந்திய வரலாற்றில் இந்த நபர் மட்டும்தான். அந்த அளவுக்கு பொய்ய பரப்பி வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அவரு ரொம்ப எளிமையானவர். எளிமையானவருக்கு எதுக்குங்க 5 கோடிக்கு ஆபீஸ்? முதலாவது கேள்வி. எவ்வளவு பேச்சு பேசுற ஊரை ஏமாத்துறதுக்கு? இவர் எளிமையானவராம். அவர் எளிமையெல்லாம் கிடையாது, அந்த ஆள் சொகுசு பேர்வழி. நல்லா மக்களோட காசுல வாயில போடுறதுக்கு 5 கோடிக்கு நீங்க ஒரு ஃப்ளோரை வெறும் இன்டீரியர் மட்டும் ரெடி பண்றீங்க. கட்டடம் கட்டல, மக்கள் கட்டடம் கட்டுறாரு, ஏதோ பில்டிங் கட்டுறாரு நினைச்சாங்க. ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்ல 10வது ஃப்ளோர்ல இவருக்கு தகுந்தாப்புல அந்த சோஃபா செட்ல எல்லாம் ரெடி பண்றதுக்கு 5 கோடி ரூபாய். 20 லட்சம்டா, 10 லட்சம்டா, 5 லட்சம். நிறைய கிராமங்கள் 5 லட்சம் அதுக்கு அல்லோலப்படுது. ஒரு வீடு கட்டிட மாட்டோமா இருக்கிற இடத்துல? இப்படியான நாட்டில் அந்த மக்கள் இருந்து வந்த வரி பணத்தை 5 கோடி எடுத்து சொகுசா நீ பண்ணிட்டு எங்க முதலமைச்சர் எளிமையானவர். என்ன பேச்சு பேசுற? அதுல கூடுதல் தகவல் அவர் பேசும் கவனிச்சிங்களா? இது தற்காலிகமான ஏற்பாடு. அட பாதியில் அப்ப தற்காலிகத்துக்கு 5 கோடியா 5 கோடியா? இது தற்காலிகமான ஏற்பாடுனா என்னடா சொல்ல வரீங்க? என்ன புரியலையே. ஆக மொத்தத்தில் தற்காலிகத்துக்கு 5 கோடி. நான் சொல்றேன், வந்ததுல இருந்து ஒரு அரசு சிக்கனமே இல்லாம தான் தோன்றித்தனமா தனக்கு தோணுன வகையில் கஜானா இருக்கு இல்லையா, என்ன வேணாலும் செலவு பண்ணாலும் செலவு பண்ணிட்டு இருக்க ஒரு முதலாவது அரசாங்கம் இதுதான்.